வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு முறுக்கு பார்க்கலாங்க. 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதோட 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க. இப்போ 150 கிராம்ஸ் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து பொடி பண்ணி சலித்து சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ மாவுக்கு 150 கிராம் உளுத்தம் மாவு நல்லா சலிச்சுப்போங்க. இதை நல்லா சேர்த்துப்போம். இது கூட ஒரு 4 ஸ்பூன் பட்டர் உருக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணோன்னா மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி பாத்திரத்துலேயே ஒட்டக்கூடாது. இந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு பிழிய சொல்ல கட்டாகாமல் வரும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து அச்சில் போட்டுக்கோங்க. ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே நம்ம முறுக்கு செய்து அப்புறமா எண்ணெயில் போடுவோங்க. டைரெக்டாகவும் போடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, கொஞ்சம் எண்ணெய் இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சுட்டி எடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக போடுறதா இருந்தாலும் போடலாம். கொஞ்சம் நமக்கு அனல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க டைரெக்டாக போட்டால். பாருங்கள், முறுக்கு நல்லா கட்டாகாமல் வருது பாருங்கள். இது அரிசி மாவு முறுக்குன்னு சொல்லவே நமக்கு நல்லா வெள்ளையாகவே தாங்க இருக்கும். ரொம்ப ப்ரௌனாக மாறாது. நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கிட்டோம். நம்ம அப்போ எடுத்துடலாங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி போட்டதும் நல்லா பபுள்ஸ் வருங்க. நான் கடலை எண்ணெயில் செய்கிறேங்க. நமக்கு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் செஞ்சோன்னா ஒரு 10 நாள் 5 நாளைக்கு மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் பபுள்ஸ்லாம் இறங்கிடும். அப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செய்து எடுத்துப்போங்க. டைரெக்டாக நம்ம எண்ணெயில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அனல் அடிக்கும், பார்த்து செய்யணுங்க. இந்த மாதிரி செய்து அதை கட் பண்ணி அப்படியே மேலே விட்டுடணுங்க. அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடிங்க. நல்லா ஒயிட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.